நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறமா அவரு இப்ப வந்துட்டு பஹல்காம்ல நடந்த அந்த இஷ்யூக்காக ஒரு குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு மாதிரியான ஒரு ரீச் அவுட்டை கொடுத்திருக்கு. சோ இவ்வளவு நாட்கள் இல்லாம இன்னைக்கு புதுசா நீங்க வந்துட்டு திடீர்னு இப்ப மக்களுக்காக நீங்க பாவம் பாக்குறதும் சடனா இந்த மாதிரி பேசுறதும் இது எந்த சாத்தியம்? அன்னைக்கு நடந்துச்சு, அப்ப எதுவுமே குரல் கொடுக்காம அவங்களுக்காக ஒரு இரங்கல் தெரிவிக்காம திடீர்னு நீங்க இப்போ வந்து ஒரு அவார்டு வாங்குறதுனால சடனா இப்படி பேசுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அஜித்குமார் மேல நிறைய பேர் ஒரு கண்டனமும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில அவரை பத்தி என்னடா அவரு இப்படி பேசிட்டாருன்னு யோசிக்கும் போது அவருடைய பின் வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இஷ்யூ நடந்தப்பவே திரும்பவும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா மக்கள் அப்பாவி ஜனங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கறத நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. பட் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த கதை ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால மட்டும்தான் அவர் அமைதி காத்துட்டு இப்ப கொஞ்சம் நிதானம் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி வச்சிருந்த கண்டென்ட் அப்படியே எல்லாருக்காகவும் போஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு விமர்சனம் கூடிய அளவுக்கும் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்திருக்கிற அந்த விஷயம் என்னதான் அவரை நினைச்சு என்னதான் அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு பஹல்காம்ல நடந்த அந்த இஷ்யூ பத்தி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அப்பாவி ஜனங்க பாதிக்கப்பட்டது நடந்திருக்கவே கூடாது, திரும்பவும் இது நடக்கவும் கூடாது. சோ ராணுவ வீரர்கள் நமக்காக எல்லையில பாதுகாப்பா இருக்காங்க, நம்ம பாதுகாப்புக்காக அவங்க நிக்கிறாங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எல்லாரையுமே பாதுகாப்பாங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம மத்திய அரசாங்கம் நமக்காக எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும், அதை பின்பற்றி எல்லாரும் ஒழுங்கா நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களோட இரங்கலையும் கொடுத்திருக்காரு. சோ இறந்து போனவங்களுடைய குடும்பங்களுக்கு நம்மளோட இரங்கலையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த விஷயம் இப்போ நிறைய பேர் பாசிட்டிவாவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு எப்படி நடிகர் அஜித்குமார் வந்து இவ்வளவு நாட்கள் கழிச்சு இந்த விமர்சனம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடும் இருக்காங்க. சில நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்க இந்த விஷயம் கேள்விப்படும் போது எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.